இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் காணுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நடைபெற இருக்கின்ற தேர்தல், நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் யார் நல்லாட்சி தந்த முதலமைச்சர், யார் மக்கள் திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சர், யார் ஆட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றமடைந்த நிலையில் இருக்கிறது, யார் ஆட்சியில் தமிழ்நாடு பொருளாதாரம் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் முதல்நிலை மாநிலமாக வருவதற்கு கடமையினொருவர் கடமையாற்றிய முதலமைச்சர் யார்? இவைகளுக்கெல்லாம் மக்கள் நல திட்டங்கள் என்று சொன்னால் அந்த திட்டத்தினுடைய பலன் அதை பெறுகின்ற மக்கள் நேரடியாக மக்களுடைய திருக்கரங்களுக்கு கிடைக்க செய்கின்ற ஆட்சியை பார்த்து பார்த்து மக்களுக்கு ஆற்றிய முதலமைச்சர் யார்? இந்த நிலையில் தான் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல். இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி தான் என்பதை இன்றைக்கு நாடு கண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் சொன்னால், மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கின்ற மத்திய அரசு, ஒன்றிய அரசு, அவருடைய ஆட்சியில் பொருளாதார முன்னேற்றம் சதவீதம் 8% கீழாக தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டு காலம் இந்த நாட்டிற்கு தியாக எண்ணத்தோடு நாடும் நாட்டு மக்களும் வளம் பெற வேண்டும் என்று சீரிய நோக்கத்தோடு ஆட்சி நடத்தியதனால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் 11.08% உயர்ந்திருக்கிறது என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அனைத்து நிலைகளிலும் பொருளாதார முன்னேற்றமாக வேண்டும். பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநிலம் தொழில் வளம் மிகுதியாக இருக்கின்ற மாநிலமாக இருக்க வேண்டும். இந்தியாவில் தொழில் வளம் நிறைந்த மாநிலங்கள் முதல் வரிசையிலும் 2வது வரிசையிலும் இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடும் மகாராஷ்டிரா மாநிலமும். இந்த மகாராஷ்டிரம் தமிழ்நாடு மாநிலம் போல மற்ற மாநிலங்களும் பெறுகின்ற நிதியை, வரியை மத்திய தொகுப்பிற்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. மத்திய தொகுப்பில் நிதியை வைத்துக் கொண்டு குவித்துக் கொண்டு அதை பெறுகின்ற மாநிலங்கள் அத்தனை மாநிலங்களுக்கும், இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களுக்கும் அங்கு வாழுகின்ற மக்களினுடைய அடிப்படை தேவைகளை முன்னேற்றங்களுக்கு பிரித்து கொடுக்கின்ற பணியை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்திய தேர்தல் கமிஷன் வரையறை செய்தது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்னென்ன சதவீதம் வளர்ச்சி பணிக்கு தர வேண்டும் என்று. அந்த வகையில் கடந்த 3 ஆண்டுகளாக நிதி கமிஷனால் பரிந்துரைக்கப்பட்ட நம்முடைய தமிழகத்திற்கு 40% பணி நிதி தர வேண்டும். ஆனால் மத்திய அரசு தந்தது 4% தான். என்ன கொடுமை பாருங்கள். இதனால் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நீங்கள் நிதி தந்தாலும் சரி, தரவில்லை என்றாலும் சரி, என் மக்களுக்கு மாநிலத்தினுடைய சொந்த நிதி ஆதாரத்தினை கொண்டு என்னால் அறிவிக்கப்பட்ட மக்கள் நல திட்டங்களுக்கும் உங்களால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கும் சேர்த்தே நான் நிதி தந்து தமிழகத்தை இந்தியாவிலே முதல்நிலை முன்னிலை மாநிலமாக உருவாக்கி காட்டுவேன். நீங்கள் என்ன அச்சுறுத்தல் தந்தாலும் தமிழகம் தலை குனியாது.
நீங்கள் எவ்வளவு மிரட்டினாலும் உருட்டினாலும் எம் மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமைகளை மாநில சுயாட்சியினுடைய அடிப்படையில் தந்து இந்தியாவிலே தமிழகத்தை முதல்நிலை மாநிலமாக உருவாக்கி காட்டு என்று சூளுரைத்துதான் நம்ம தமிழகத்துடைய பொருளாதார நிலையை 11.08 கடந்த 12 ஆண்டுகளில் இந்த அளவுக்கு பொருளாதார நிலை உயர்ந்த மாநிலம் எந்த மாநிலத்திலும் இல்லை என்ற நிலையை தமிழகம் தான் அடைந்திருக்கிறது என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை நிறைவாக வாழுகின்ற மக்களுக்கு சம நீதியோடு வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருந்த மக்கள், மேல்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டும் என்று நம்முடைய கழக தலைவர் நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டம் தொலைநோக்கு பார்வையோடைய கூடிய திட்டங்கள். அந்த திட்டத்தினுடைய பலன் இன்றைக்கு வாழுகின்ற மக்களும் பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகின்ற நம்முடைய எதிர்கால சந்ததியினரும் பெற வேண்டும். அதனுடைய பலனை இன்றைக்கு வாழுகின்ற மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற ஆட்சியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், மகளிருக்கு உரிமை தொகை எந்த மாநிலத்திலும் இல்லை. மாதம் 1000 ரூபாய், 3 மாதங்களுக்கு 3000 சேர்த்து வர இருக்கின்ற 2 மாதங்களுக்கும் 5000 ரூபாயை தாய்மார்களுக்கு, சகோதரிக்கே தெரியாம இரவோடு இரவாக அவருடைய வங்கி கணக்கில் போய் சேர்ந்து விட்டது. காலையில் வங்கி அதிகாரிகள் அந்த குடும்ப தலைவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அம்மா தாய்மார்களே, உங்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வந்து சேர்ந்திருக்கிறது, நீங்கள் எப்பொழுது வந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளாமல். ஐயா, அப்படியா, யார் தந்தது 5000 ரூபாய்? மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் தான் தந்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாடே ஒரு இன்ப அதிர்ச்சிகள். என்ன தம்பி, அவர் மட்டும் தட்டு தட்டிக்கிட்டே இருக்காரு. இதுபோல எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற முதலமைச்சராக அரசு போக்குவரத்து கழகங்களில் இலவச பயணம், தமிழகத்தில் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலே மேற்கு மாநிலங்கள், வட மாநிலங்கள் தான் தொழிற்சாலைகள் நிறுவப்படுகின்ற மாவட்டங்களாக இருந்தது. ஆனால் இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தென் மாவட்டங்களாக, தெற்கத்திய மாவட்டங்களாக இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் போன்ற பின்தங்கிய, தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு தொழிற்சாலைகளை அந்த மாவட்டங்களுடைய மக்களுடைய பொருளாதார நிலை உயர்வதற்கும், நாட்டுடைய பொருளாதார நிலை உயர்வதற்கும் தொழிற்சாலைகளை மிகுதியாக கொண்டு வந்து அம்மாவட்ட மக்களுக்கு அளித்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற முதலீட்டாளர்கள், பணத்தை மிகுதியாக வைத்திருக்கின்ற முதலீட்டாளர்களை இங்கு அழைத்து வந்து மாநாடு நடத்தி லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை தொழிற்சாலை நிறுவதற்கு நல்ல வள நடவடிக்கைகளை நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வருகின்ற காலங்களில் நம்முடைய இளைஞர்கள், படித்தவர்கள், உடல் உழைப்பினை கொண்டவர்கள் வெளிநாடுகளுக்கோ இல்ல வெளி மாநிலங்களோ சென்று வேலை வாய்ப்பினை தேடிக்கூடிய நிலை இருக்காது. நம் மாவட்டத்திலேயே, நம் மாநிலத்திலேயே வேலை வாய்ப்பை பெறுகின்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழல் இங்கு உருவாகும் என்பதனையும் நான் இங்கு தெளிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே எனக்கு முன்னாலே பேசியெல்லாம் சொன்னார்கள். எடப்பாடி பழனிசாமியை பற்றி இங்கே சொன்னார்கள். எடப்பாடி பழனிசாமி தனக்கு முதலமைச்சர் பதவியை தந்தவரையே அவருக்கு நன்றியாக இருந்தாரா என்றால் இல்லை. நான் உங்களால் முதலமைச்சர் ஆகவில்லை என்று
நன்றி கெட்டதனமாக பேசுகின்ற ஒரு மனிதர் இந்த அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறார் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி தான். தமிழக மக்கள் அனைவரும் அவர் எப்படி பதவியை பெற்றார் என்றால், நீங்களெல்லாம் அடிக்கடி சொல்லுவீங்க, ஊர்ந்து 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 போய் காலை தொட்டு முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு, முதலமைச்சர் பதவியை தந்தவரையே எதையோ பார்த்து குறைக்கிறது. நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அந்த நிலைக்கு ஒரு பண்பாடு இல்லாத ஒரு ஆள் நான் செய்த மிகப்பெரிய அரசியல் தவறு என்ன என்று சொன்னால், பழனிசாமி 4.5 வருடம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பதற்கு நான் தந்த ஆதரவினால் தான் அவர் இருந்தார் என்பதனை கூட மறந்து, அம்மா அவனை எனக்கு 2 தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அவங்க முதலமைச்சர் பொறுப்பில் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது திரும்பவும் அவர்களுக்கு அந்த பொறுப்பிற்கு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்கிறது என்று வந்தவுடன் அப்படியே தங்க தாம்பலத்தில் வச்சு அம்மாட்டி கொடுத்து வந்தேன். மீண்டும் சின்னம்மாவில் தான் இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. என்ன நடந்தது? உங்களால் நான் முதலமைச்சர் ஆகவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு நன்றிகெட்ட அரசியல்வாதி யார் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் அவர் மீண்டும் இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சு, எங்க அவர் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு. அந்த கூட்டணி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வரப்போறாராம். அப்படித்தான் 2021 தேர்தல் அறிவிச்சோன்னு இவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. நம்ம பத்திரிகை தொலைக்காட்சி நபர்கள்லாம் நம்ம தளபதியை பார்த்து, ஐயா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, நீங்க எப்ப போக போறீங்கன்னு கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரா? உறுதியாக நான் மகத்தான வெற்றி விட்டு முதலமைச்சராக வருவேன் என்று அன்றைக்கே 2007 நம்முடைய தளபதி அவர்கள் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி கழக நிரந்தர அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவில் இருந்தபோது நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவில் தான் என்று பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டதை தூக்கி எறிந்துவிட்டு தனக்குத்தானே பொதுச்செயலாளர் என்று பட்டம் சுட்டிக் கொண்டு, வர இருக்கின்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டும் என்று சர்வாதிகாரமாக தன்னுடைய அடிமைகள்லாம் வச்சு பேச வைத்து அவர் பொதுச் செயலாளர் ஆனார். முதலமைச்சர் அவர்தான் என்று அறிவிக்க செய்து தேர்தலை சந்தித்தார். எத்தனை தேர்தல்? இங்க பேசியவெல்லாம் சொன்னார்கள், 10 தேர்தல், 10 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 2 தேர்தல், 2 பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தலில் 10 தேர்தலிலும் மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நபர் ஒருவர் தமிழகத்திற்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி தான். 10 தேர்தலிலும் படுதோல்வி பழனிசாமியாக தான் தோல்வி அடைந்தார். அந்த அளவுக்கு அவர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒன்று, தான் நிரந்தரமாக எல்லா பதவிகளிலும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் இருக்கிறதே மக்கள் உன்னிப்பாக கவனித்தது. அவருக்கு படுதோல்வியைத்தான் பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் என்பதனையும், வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து நிலைகளிலும் இருந்து மக்களின் நலனை பற்றியும் மக்களுடைய நாட்டுடைய வளர்ச்சியை பற்றியுமே சிந்தித்து செயல்படுகின்ற முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் தான் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள், இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள், இவர்கள்தான் தமிழகத்திற்கு முதலமைச்சராக வர வேண்டும் மக்கள் வாக்களித்து ஓட்டு போட்டு முதலமைச்சரானவர்கள். எடப்பாடி யாரால் முதலமைச்சரான உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் தந்தவருக்கே நன்றி இல்லாத நபர் அவர். நாமினேட் முதலமைச்சர், நானும் நாமினேட் முதலமைச்சர் தான். மாண்புமிகு அம்மா அவர்களாலும் மாண்புமிகு சின்னம்மாவர்களாலும் நான் முதலமைச்சர் ஆகப்பட்டேன். கேட்டார்கள், என்னை முதலமைச்சர் ஆக்கியவர்கள் அம்மாவும் சின்னம்மா கேட்டார்கள், கொடுத்து விட்டு நான் பாட்டு
சிவனேசன் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுதான் தனக்கு பதவி கொடுத்தவர்களுக்கு நான் செய்கிற நன்றி. உங்களில் ஒருவனாக இருந்தவன் நான். என்னால் அரசியலில் எந்த இழுக்கும் வரக்கூடாது என்று எண்ணி தந்தவர்களுக்கு அதை திருப்பி கொடுக்கின்ற ஒரு நபராகத்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் நடந்திருக்கிறேன் ஒழிய என்னை எந்த நிலையிலும் அரசியல் ஒரு மூலையில் கூட அரசியலில் ஓபிஎஸ் இருக்கக்கூடாது என்று பொதுக்குழு விளைத்து அந்த அளவிற்கு அவமானப்படுத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக. நான் என்ன சொன்னேன்? கட்சியை இணைங்கன்னு சொன்னேன். முடியாது. இவங்க தாத்தா ஆரம்பிச்ச கட்சியா 1% முடியாது. இவர் முதலமைச்சர் ஆக்கிய சின்னம்மாவே நிறுவல் கேட்கிறாங்க, என்னங்க சின்னம்மா வந்து கட்சி, அதெல்லாம் முடியாதுங்க. 1% கூட அதுக்கு வாய்ப்பு இல்லையா? யார் சொல்றது? பழனிசாமி சொல்றாரு. இவருங்க என்ன தாத்தா ஆரம்பிச்ச கட்சியா அந்த கட்சி? இந்த மாதிரி நபர் அரசியலில் இருக்கலாமா வேண்டாமா, இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்க வேண்டிய சக்தியாக உங்களுடைய சக்தியில் இருக்கிறது. வர இருக்கின்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தலில் நம்மளுக்கு ஒரே இலக்கு, தொடரட்டும் ஸ்டாலின், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு சொல்லுங்க, உட்கார்ந்து சொல்லுங்க. தமிழ்நாடு என்ன சவுண்டா சொல்லுங்க. முன்னால உட்கார்ந்துட்டு கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, சொல்லுங்க. ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2ஆம் முறையாகவும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நிலைக்கு நாம் அவர்களை கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டும். நமது சின்ன நல்லா சொல்லுங்க, மேடையில் இருக்குல்ல. அதாவது இந்த லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது 9 கோள்கள். 9 கோள்கள்: ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. இதுல பவர்ஃபுல் கோள் எதுனா சூரியன். பவர்ஃபுல் கோள் சூரியன். அதுதான் அந்த லோகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த சூரியன் வந்து மற்ற கோள்களை லட்சக்கணக்கான கிலோமீட்டர்களை தள்ளி இருக்கு. அவ்வளவு லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற இந்த சூரியன், அது பக்கத்தில் போன என்ன ஆகும்? பொசுங்கிருவாங்க. சூரியன் தருகின்ற ஆக்சிஜன் அதை உள்வாங்கிக் கொண்டுதான் மனிதனை இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாவரங்களும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வளர்ச்சி அடைகின்ற நிலையில் இருக்கிறது என்பது இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற சக்தியாக இன்றைக்கு சூரியன். அந்த சூரியனை நமது பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது அதனுடைய வெற்றி சின்னமாக தந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆராய்ச்சி செஞ்சதே அவர் தந்தார் என்பதை இன்னைக்கு நிரூபணமாக இருக்கிறது. ஆக நடைபெற இருக்கின்ற தேர்தல், அந்த தேர்தலில் இங்க இருக்கின்ற முகமலர்ச்சி அவர்கள் எங்களுக்கு தந்த வரவேற்பெல்லாம் பார்க்கும்போது மிக வெற்றி புன்னையோடு நீங்கள் அனைவரும் அமர்ந்திருந்ததையும் எங்களை வரவேற்றவர்களுடைய முகங்களிலும் திருமுகங்களையும் காணுகின்ற காட்சி எங்களுக்கு தெரிந்தது. இன்னும் இவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்களே அப்படிங்கறத நான் சிந்தித்து பார்க்கும்போது, நீங்கள் தேர்தல் கால பணிகளை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கி விட்டீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய அடிப்படை பணிகளை, தேர்தல் கால பணிகளை, அடிப்படை பணிகளை முடித்து நாளை தேர்தல் வந்தாலும் நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயசூரியன் மாபெரும் வெற்றி பெறும் என்ற நிலையை நீங்கள் ஏற்படுத்த தயாராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அறிவிக்கப்பட்டது, தேதியும் அறிவித்து விட்டது. அறிவித்த தேதியில் உறுதியாக தேர்தல் நடைபெறும்.
அந்த தேதியில் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய வாக்குகள் மட்டுமல்லாமல் நம்முடைய சுற்றத்தார்கள், சொந்த பந்தங்கள், நம்முடைய தளபதி ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திரண்டு காலை 7 மணிக்கு அங்க போய் வாக்குகளை பதிவு செய்யணும். நம்முடைய வெற்றி 8 மணிக்கு உறுதியாக்கப்பட வேண்டும். 6ஆம் தேதி வாக்குகள் எண்ணுகின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை பெற்று வருகிறது என்ற செய்தியை நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த நிலையை உருவாக்கி களப்பணி ஆற்றி கடமையாற்றி வெற்றிக்கனியை லாவகமாக பறித்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரங்களை ஒப்படைக்கின்ற கலங்காக உங்களுடைய கரங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களிடையே மெத்த பணியோடு கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.